வெல்கம் டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர். திஸ் இஸ் பிரகாஷ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற கிளாஸ் பார்த்தீங்கன்னா 10th பப்ளிக் எழுதக்கூடிய மாணவர்கள் நண்பர்களுக்கான வகுப்பு இன்றைக்கி. இதில் ஃபிசிக்ஸ், அதாவது இயற்பியல், சயின்ஸில் இயற்பியல், அதில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இதுலேருந்து நிச்சயமாக உங்களுக்கு ஒரு 25 மார்க், அதாவது 75க்கு 25, மொத்தம் 75 மார்க் சயின்ஸில் எழுத போகிறீங்க. அதில் 25 மார்க் நிச்சயமாக இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இதிலேருந்து ஒரு 3 2 மார்க், ஒரு 3 3 4 மார்க், 3 4 மார்க்கு, 3 2 மார்க், ஏறக்குறைய 18 மார்க்கும், ஒரு 7 மார்க்கும் இதுலேருந்து எழுதுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த வகுப்பு வந்து உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்ததுன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்கள். இரண்டு மற்றும் 4 மதிப்பெண் வினாக்கள் ஃபஸ்ட்டு வந்து 2 மார்க் 4 மார்க்லாம் பார்த்துடலாம். இதில் ஃபஸ்ட்டு நிலைமம் என்பது யாது? நிலைமம் என்பது யாது? அதன் வகைகள் யாவை? ரெண்டாவது திருப்புத்திறனின் தத்துவம். மூணாவது நியூட்டனின் இரண்டாம் விதி. நான்காவது விண்கலத்தில் விண்வெளி வீரர் எவ்வாறு மிதக்கிறார்? அடுத்தது ஒளி விலகல் எண் என்றால் என்ன? ஸ்னெல் விதியை கூறுக. ராலே சிதறல் விதியை கூறுக. நிறப்பிரிகை வரையறு. வானம் ஏன் நீல நிறமாக தோன்றுகிறது? போக்குவரத்து சைகை விளக்குகள் ஏன் சிவப்பு நிறத்தில் அமைக்கப்படுகிறது? கிட்டப்பார்வை குறைபாட்டிற்கான காரணங்கள் யாவை? எளிய நுண்ணோக்கியின் பயன்பாடுகள் யாவை? ஒரு கலோரி வரையறு. பாயில் விதியை கூறுக. அவகட்ரோ விதியை கூறுக. மின் கம்பங்களின் கம்பிகள் கோடை காலங்களில் தாழ்வாக தொங்குவது ஏன்? அடுத்தது மின்னோட்டத்தின் அலகை வரையறு. மின் இடை விளக்குகளில் டங்ஸ்டன் பயன்படுத்தப்படுகிறது, ஆனால் மின் உருகு இழையாக பயன்படுத்துவதில்லை ஏன்? அடுத்தது மின்னோட்டத்தின் வெப்ப விளைவை பயன்படுத்தி செயல்படும் 2 மின் சாதனங்களின் பெயர்களை கூறுக. மின்னோட்டம் என்றால் என்ன? ஜூல் வெப்ப விதி வரையறு. ஒரு மின் உருகு இழை எவ்வாறு மின் சாதனங்களை பாதுகாக்கிறது? நெட்டலை என்றால் என்ன? செவி உணர்வு ஒலியின் அதிர்வெண் என்ன? அடுத்தது எதிரொலிக்கு தேவையான குறைந்தபட்ச தொலைவு என்ன? இசை அரங்கங்களின் மேற்கூரை வளைவாக இருப்பதேன்? டாப்ளர் விளைவு நடைபெற முடியாத 2 சூழல்களை கூறுக. எதிரொலி என்றால் என்ன? ஏதேனும் 2 பயன்கள். எதிரொலியின் மருத்துவ பயன்களை கூறுக. ஒலி எதிரொலித்தல் என்றால் என்ன? மீயொலி அதிர்வுறுதல் என்றால் என்ன? வரையறு ராஞ்சன். விண்மீன் ஆற்றல் என்றால் என்ன? கதிரியக்கத்தின் மருத்துவ பயன்பாடுகள் 4 கூறுக. ஓம் விதியை வரையறு. இந்த 6 லெசன்லேருந்து, இயற்பியல் 6 லெசனில் இந்த 35 கொஷின் நீங்கள் இப்போ அழகாக படிச்சிட்டிங்கன்னா, இதிலிருந்து ஒரு உங்களுக்கு 3 2 மார்க்கு, 3 4 மார்க், 18 மார்க் நிச்சயமாக இந்த கொஷின்லேருந்து இருக்கும். ஏறக்குறைய உங்களுக்கு மேக்ஸ்லேருந்து மேக்ஸுக்கு 8 நாள் லீவ் இருக்கும். பப்ளிக்கில் 8 9 நாள் பக்கம் லீவ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த வருஷம். அந்த லீவில் நீங்கள் இந்த சயின்ஸ் கூட நீங்கள் இந்த ஒவ்வொரு பார்ட்டாக பிரித்து கூட நீங்கள் படிச்சுக்கலாம். உங்களுக்கு நிச்சயமாக இதிலேருந்து 18 மார்க்கு. 1 மார்க்கு ஃபிசிக்ஸில் தரவாக படிச்சிருந்தீங்கன்னா அதில் ஒரு 4 மார்க். அப்போது ஏறக்குறைய 29 மார்க்கு இந்த கொஷின் பேப்பர்லேருந்து நீங்கள் ஈஸியாக வாங்கிடலாம். 75க்கு 30 மார்க் பக்கம் ஈஸியாக வாங்கிடலாம். அடுத்தது வேறுபடுத்துக. நிறை மற்றும் எடை, குவிலென்ஸு மற்றும் குழிலென்ஸு, கிட்ட பார்வை மற்றும் தூர பார்வை, இயல்பு வாயு மற்றும் நல்லியல்பு வாயு, மின் தடை எண் மற்றும் மின் கடத்து எண், இயற்கை மற்றும் செயற்கை கதிரியக்கம், மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்த வேறுபாடு. இதை இந்த 7 வேறுபடுத்துகாவிலேருந்து நிச்சயமாக ஒரு 2 மார்க் ஒரு 4 மார்க் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது 7 மார்க் கொஸ்டின் விரிவான விடையிலையில் ராக்கெட் ஏவுதலை விளக்குக. உந்தமாரா கோட்பாட்டை கூறி அதனை மெய்ப்பிக்க. நியூட்டனின் இயக்கத்திற்கான விதிகளை விளக்குக. நிலைமத்தின் பல்வேறு வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ஒளியின் ஏதேனும் 5 பண்புகள். நல்லியல்பு வாயு சமன்பாட்டை தருவி. LED விளக்கின் நன்மைகளை பட்டியலிடுக. ஒலி எதிரொலித்தல் என்றால் என்ன? விவரி. மீயொலி அதிர்வுறுதல் என்றால் என்ன? ஆல்ஃபா பீட்டா மற்றும் காமா கதிர்களின் பண்புகளை ஒப்பிடுக. அணுக்கரு பிளவு மற்றும் அணுக்கரு இணைவின் தன்மைகளை எழுதுக. நிச்சயமாக இதிலிருந்து ஒரு 7 மார்க். இந்த 11 கொஷின் பேப்பர்லேருந்து இந்த 11 கொஷின்லேருந்து ஒரு 7 மார்க்கும், அந்த 35 கொஷின்லேருந்து உங்களுக்கு 2 2 மார்க் 2 4 மார்க். இந்த வேறுபடுத்துகாவில் அந்த 7ல் உங்களுக்கு ஒரு 2 மார்க் ஒரு 4 மார்க் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த கொஷின் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்ததுன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னாலும் யாராவது ஒருத்தர் 10th எழுதக்கூடிய நண்பர்களுக்கு, மாணவ நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வகுப்பு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் இன்னொரு டாப்பிக்கில், அதாவது கெமிஸ்ட்ரி அடுத்த கொஷின் பேப்பரில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.